கோவையில ஒரு குடும்பம் சரியான நேரத்தில் இன்சூரன்ஸ் கிளைம் செய்ய முடியாம 5 லட்சம் ரூபாய் இழந்தது. இது ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம். இந்த 3 தவறுகளை நீங்க கண்டிப்பா செய்யக்கூடாது. கோவையில ராணி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு திடீர்னு உடல்நிலை சரி இல்லாம போச்சு. ஹாஸ்பிடல்ல சேர்த்தப்போ இன்சூரன்ஸ் இருக்கிறதால பயப்படல, எல்லா செலவையும் கவர் பண்ணிடும்னு நம்பினாங்க. ஆனா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்த மருத்துவ செலவுக்கு கிளைம் அப்ளை பண்ணும்போது அவங்க கிளைம் நிராகரிக்கப்பட்டுடுச்சு. எவ்வளவு மன வருத்தம் தெரியுமா? இந்த கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா இந்த 3 தவறுகளை கண்டிப்பா செய்யாதீங்க. முதலாவது தவறு, பாலிசியோட விதிமுறைகளை சரியா படிக்காதது. உண்மையில் பெரும்பாலான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகளில் எடுத்த முதல் 30 நாட்கள் சாதாரண நோய்களுக்கு கிளைம் பண்ண முடியாது. இதை ஆரம்ப காத்திருப்பு காலம், இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் னு சொல்லுவாங்க. ராணி அக்கா அம்மாவுக்கு புதுசா வந்த பிரச்சனை இந்த 30 நாளுக்குள்ள நடந்திருந்தது. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற நீரிழிவு, டயபெட்டிஸ், இரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் போன்ற சில நோய்களுக்கு 1 வருடம் முதல் 4 வருடம் வரைக்கும் காத்திருப்பு காலம் இருக்கும். இந்த விதிமுறைகளை படிச்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இரண்டாவது தவறு, ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த 24 அல்லது அதிகபட்சம் 48 மணி நேரத்துக்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லாம விட்டது. நடைமுறையில் பலரும் அவசரத்துல இதை பண்ணதில்லை. ஆனா உங்கள் பாலிசியில் இது கிளைம் அறிவிப்பு காலம்னு கட்டாயமா இருக்கும். ஒரு அவசர காலத்துல நீங்க அல்லது உங்க குடும்ப உறுப்பினர் இன்சூரன்ஸ் கம்பெனியோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு போன் பண்ணி ஹாஸ்பிடல் பேர், பாலிசி நம்பர், என்ன பிரச்சனைங்கிறத கட்டாயம் சொல்லணும். இந்த தகவல் சரியான நேரத்துல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் சேரது அவசியம். மூன்றாவது தவறு, தேவையான எல்லா ஆவணங்களையும் சரியாகவும் முழுமையாகவும் கொடுக்காதது. ஹாஸ்பிட்டல் பில்ஸ், டிஸ்சார்ஜ் சம்மரி, எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், மருந்துகள் பட்டியல் எல்லாமே ஒரிஜினலாவும் தெளிவாவும் இருக்கணும். சின்ன சின்ன தவறுகளால கூட பல கிளைம்கள் நிராகரிக்கப்படுது. ஒரு தேசிய ஆய்வின்படி சுமார் 10% ஹெல்த் கிளைம்கள் ஆவண குறைபாடுகளால் மட்டுமே நிராகரிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த முக்கியமான விஷயங்களை இன்சூரன்ஸ் ஏஜென்ட்கள் கூட விளக்கமா சொல்ல மாட்டாங்க. நாம தான் கவனமா இருக்கணும். இப்போவே உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்து அதுல காத்திருப்பு காலம், வெயிட்டிங் பீரியட், கிளைம் ஆகாத பிரிவுகள், எக்ஸ்க்ளூஷன்ஸ் மற்றும் கிளைம் அறிவிப்பு காலம், கிளைம் இன்டிமேஷன் பீரியட் அப்படிங்கிற பகுதிகளை கவனமா படிங்க. குறிப்பாக 24 மணி நேரத்துக்குள் தெரிவிக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதான்னு பாருங்க. ஏதாவது சந்தேகம்னா உடனே இன்சூரன்ஸ் கம்பெனியோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு 5 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப முக்கியமா, பாலிசி டீடைல்ஸை உங்க குடும்பத்துல ஒருத்தருக்காவது தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்க குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த தவறை அவங்களும் செய்யாம தடுக்க இது உதவும்.